நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜனோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம் டீம் நம்மோட இருக்கிறாங்க. வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு சார். நிறைய பேர் உங்களை இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்கல்ல, நியாயமாக உண்மையாக சொல்லுங்கள், படம் பேரை எத்தனை பேர் தப்பாக அவங்கள்ட்ட பேசி கேட்டேன்? இல்லை முதல்ல இருந்தது. இப்போ படத்துடைய ப்ரொமோஷன் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே தண்டகாரன் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எப்போவுமே நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம வந்து பேன் இந்தியா டைட்டிலாக போயிடலாம், ரொம்ப தமிழ் வார்த்தையாக இப்போ சொன்னால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கி தெரிய மாட்டேங்கி. ஸோ அப்படி இருக்கும்போது தண்டகாரண்யம் அப்படின்னு ஒரு படத்தோட டைட்டில் வைக்கிறப்ப தேட்டருக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்குல்ல, உங்களுக்கு தோணுச்சா சார்? இல்லை, அது மாதிரி எல்லா கதைக்கு டைட்டில் வைக்கும்போதும் ஒவ்வொரு முறையும் நாம் யோசிக்கலாம் கூட இருக்கிற நம்மளுடைய உதவி இயக்குனர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே யோசிப்பாங்க, இது வந்து சரியாக போய் அமைஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த பேர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால் கதையினுடைய தேவைக்கு தான் அந்த தலைப்பே வருதே தவிர தலைப்புக்காக நம்ம கதை எழுதுறது கிடையாது. ரொம்ப ஸ்டைலாக இருக்கீங்க. அந்த ஹேர் ஸ்டைலாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90s ஹீரோ மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த கூலி படத்தில் நாகார்ஜுனா வருவார், அந்த அப்படி இந்த ஹேரை சிலிப்பி விட்டு வரும்போது அந்த சாங்கை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குது. என்ன கெட்டப் இது மாதிரி? வேட்டுவம் படத்தோட கெட்டப்பு. ஸோ அதுக்கு தான் ஃபங்க்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் தேங்க்யூ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஷூட் இன்னும் 10 days தான் இருக்குது, முடிஞ்சிடும் அதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கெட்டப்பை போடும்போது ஏதாவது ஒரு பழைய நினைவுகள்லாம் வருதா? ஏன்னா எனக்கு நிறையா வருது. நான் சும்மா கிண்டல் பண்ணிருந்தோம், நிறைய இது நாயக்க ஏதோ பேசி கிண்டல் பண்ணிருந்தோம். பட் ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லுக்கு. ஸோ எனக்கு முடிய அந்த நிறைய இருந்தால் பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி அதே லுக்கில் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஐ எம் என்ஜாயிங் திஸ். கண்டிப்பாக பார்க்குறக்கே மேன்லியாக இருக்குது. இப்போ நிறைய கெட்டப்லாம் பார்க்கும்போது பூக்கின்றாங்க, அப்புறம் க்யூட்டுன்றாங்க. ஸோ மேன்லியாக இருக்குது. கண்ணாடியை பார்க்குறப்போ உண்மையாக சொல்லுங்கள், நீங்களே உங்களை பார்த்து சைட் அடிக்கிறீங்களா இல்லையா? இல்லை தலை, ஏன் தலை நீங்கள் வேறு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்ஸ் ஃபார் மீ இது, இந்த லுக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு படமும் பண்ணணும்னு ஐடியா பண்ணுறேன். சூப்பர். ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப இந்த மிலிட்ரி உடலில் நீங்கள் வரும்போது பார்க்குறப்ப சில எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறப்ப? கஷ்டமாக இருந்துச்சா? இல்லை, அந்த சிஆர்பிஎஃப் ட்ரைனிங் பண்ணுற அந்த சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம், ஏன்னா ரியலாகவே கொஞ்சம் ஒரு கேண்டிடாக ஷூட் பண்ணுற மாதிரி தான் ஷூட் பண்ணாங்க. நம்ம செட் பண்ணி இப்போ ஷூட் பண்ணல. ஒரு அந்த ரன்னிங் போகிற மாதிரிலாம் வந்து உண்மையாகவே 3-4 ரவுண்டு ஓட விட்டு அந்த ட்ரில்ஸ் எல்லாம் ரியலாக பண்ண விட்டு. ஏன்னா ஃபுல் வேலூரில் ஷூட் பண்ணோம், ஃபுல் வெயில், மே மாதம் கரெக்டாக பீக் சம்மர். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அப்புறம் ஃபாரஸ்ட் பொசிஷன் அட்லீஸ்ட் லொக்கேஷன்ஸ் வாஸ் வெரி சில், நைஸ். பட் ஆனால் அது அந்த உள்ளே ஓடுறது வர்றது அதுவுமே, ஆனால் அந்த ஃபாரஸ்ட் காடுக்குள்ளே அந்த கேரக்டர் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வழக்கமாகவே நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு தானே? நான் ரெகுலராக ரன்னிங் அதெல்லாம் பண்ணுவோம். பண்ணால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன். இல்லைனா வந்து சும்மா திடீர்னு ஒரு 10 நாள் எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அவ்வளோ விருத்தமாக பண்ணுவீங்களா? நாட் ஒன்லி ஒர்க் அவுட்ஸ், மீன் லைக் பேட்மிண்டன், கிரிக்கெட், அந்த மாதிரி அதை பண்ணுவேன். இப்போ நாங்கள்லாம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு வாரம் காலையில் எந்திக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி நெஞ்சடைச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ தொடர்ச்சியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். நான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எங்கள் டீமில் ஒருத்தர் ஷபீர்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஷபீர்லாம் வந்து இப்போ நான் போய் தங்கணும், இந்த வேலூர் லொக்கேஷன் ஷூட் பண்ணல, சாயங்காலம் முடிஞ்சு செத்து ட்ரெயின் அப்படியே அந்த வெயிலே நம்ம உறிஞ்சு எடுத்துரும். ரூமில் போய் பார்த்தா வாங்க ஜிம்முக்கு போகலான்னு. ஆமாம் பண்ணிட்டு அப்புறம் காலங்காத்தால் எழுந்து 5 மணி 6 4:30 மணி எழுப்பிவிட்டு மேலேயே மொட்டை மாடியில் ஜிம் செட் பண்ணிட்டார் அவர். அந்த இடத்துல அவர் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு 2 காரில் வருவார். ஒரு காரில் ஜிம் பொருள்லாம் வரும், ஒரு காரில் அவர் வருவார். செட் பண்ணிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணலான்னு பயங்கர சூப்பரான அவர் ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலாக நான் சபீர்ன்றது நம்ம டான்சிங் ரோல் தெரியும். ரீசெண்டாக அந்த மதராசி படத்தில் எடுத்தேன். இப்போ தான் அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அவர் ஆரியாலாம் ஒன்று சென்றாங்கன்னா நம்ம செத்தோம் எல்லாம். ஃபிட்னஸ் சைக்கோஸா? சரி, இப்போ எங்களை மாதிரி பார்க்குறீங்கல்ல, ஸோ இப்போ நிறைய நாங்கள் யூடியூப்ஸை தேடுறது எப்படின்னா ஈஸியாக 30 நாளில் உடம்பு குறைவது எப்படிங்கிற வீடியோ தான் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சில சாருக்கள் அது கூட கலைங்க அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு. 6 மணிக்கு மேலே ஹெவியாக சாப்பிடாதீங்க. டெய்லி புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் போதும் தலை. அப்புறம் ஸ்குவாட், சும்மா பேர் பாடி, அவ்வளோதான். அது நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கம்மியாக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பண்ண உங்களை ஆக்சுவலாக பயங்கர என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் புல்அப்ஸ் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பேசும்போதே ஒரு நல்ல இன்ஸ்பைரிங்காக பேசுகிறீங்க. அதை வர்றேன் உங்கள்கிட்ட. ஸோ வணக்கம். நீங்கள் வந்து எந்த நிகழ்ச்சியில் எந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனாலும் ட்ரெண்ட் ஆகிடுது. குறிப்பாக அந்த படத்தோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஏதோ இன்னது செஸ் போர்டு மாதிரியே இருக்கீங்க இந்த ட்ரெஸ் அப்படின்னு பல வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மீடியாவுடைய சென்சேஷனலாக இருக்கீங்க. எப்படி இந்த ஸ்டைலிஷ்லாம் பண்ணுறீங்க? எப்படி எங்கே அவுட்ஃபிட்லாம் எங்கே வாங்குறீங்க?
நான் வாங்கலை, அது வந்து டிசைனரோட அவுட்ஃபிட். என் ஃப்ரெண்டு ஸ்டெஃபன் லாலன்னு சொன்னி, என் ஸ்டைலிஸ்ட் ஐஸ்வர்யா தான் என்னை ஸ்டைல் பண்ணேன். எனக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு சாரீ போட்டு தான் ஒரு ஆசை. பட் என்னோட ஒரு பர்சனல் ட்விஸ்ட் எனக்கு வேணும். பிகாஸ் நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு பொண்ணு கிடையாது. பட் படத்தில் என் லுக் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் எனக்கு ஒரு ஐ ஃபெல் லைக் டூயிங் இட். ஸோ அதனால் இந்த ஒரு லுக் ட்ரை பண்ணேன். சூப்பர். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஷேர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இப்போ கொடுக்குற சில போஸ்டர்ஸ் எல்லாம், அது குறிப்பாக இந்த ட்ரங்க் டிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களையும் பார்க்குறப்ப இந்த நட்சத்திரம் நகர்கிறது அங்கேருந்து நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் கேட்டால் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருந்தீங்க அந்த டைமில். இப்போ பேசுகிறப்ப நீங்களே தமிழில் பேசுகிறீங்க, நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. இந்த 3 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? ஆக்சுவலாக என்னோட திங்கிங் வந்து நான் இங்கிலீஷில் தான் யோசிப்பேன். அண்ட் என்னோட மதர் டங் வந்து மலையாளம். ஸோ தமிழ் நான் வந்து 2008 நான் சென்னையில் தான் இருக்கேன். பட் என்னோட தப்பு, நான் தமிழ் அந்த எஃபர்ட் எடுக்கலை கற்றுக்கிறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாமே நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன். அவங்க என்கிட்ட நான் தமிழில் பேசினா அவங்க தயவு செய்து தமிழில் பேசாத என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இந்த படம்னால தான் நான் இவ்வளோ பேசுகிற தோழர்னால தான் ஆக்சுவலி இவ்வளோ பேசுகிறேன். பிகாஸ் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணேன், நீங்கள் தமிழ் தான் பேசணும், இங்கிலீஷ் நான் ட்ரை பண்ணால் கூட அவங்க என்னை விடமாட்டேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஷூட் ஐ திங்க் ஒரு 10-20 நாளுக்கு ஷூட்டுக்கு அப்புறம் இன்னொரு லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ணும்போது அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகும்போது நான் கேபில் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் எனக்கு டப்புன்னு ஒரு தமிழ் திங்கிங் வந்து ஒரு லைன் நான் என்னோட திங்கிங்கே தமிழில் வந்துச்சு. அப்போ வந்து வாவ் சூப்பர், இதுதான் எனக்கு வேணும், அதுதான் என் ஃபர்ஸ்ட் தாட் இன் தமிழ். ஸோ அதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, பட் பெட்டர் ஆகிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ படம் வந்து வேலூரில் பண்ணதான் சொன்னாங்க. நார்மலாக சென்னையில் இப்போ சவுத் சைடில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக வேலூரில் வெயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக அடிக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து வேலூர் கிடையாது. ஆமாம், ஏதோ 1 டே மட்டும் நைட்டு. ஆமாம், அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நாள். பட் என்னோட போர்ஷன்ஸ் மோஸ்ட்டாக அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்தது. அங்கே கிளைமேட் வந்து வேறு லெவல் கிளைமேட், லேண்ட்ஸ்கேப், பியூட்டி, சூப்பரான ஒரு இடம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதான் ஷூட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லேண்ட்ஸ்கேப். உங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று ரொம்ப புதுசாக இருக்கு, நம்ம ஊரில் இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா, நம்ம நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க, அந்த ஆங்கிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, எப்படி அதை டிசைட் பண்ணி எடுத்தீங்க சார்? இல்லை, பெரும்பாலும் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நாம் என்ன தான் கதைக்குள்ளே பிளான் பண்ணிட்டு போனாலும் அங்கே லேண்ட்ஸ்கேப் வந்து அந்த இடத்த வேறு ஒன்று ஆக்டர் உள்ளே வந்து சேரும்போது அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய கோரியா வந்து வேறு ஒன்றா மாறுது. இப்போ நானும் பிரதீப்பும் வந்து முதல்ல லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு நான் போகிறேன். நான் ஏற்கனவே பல முறை போயிருக்கேன். அவன் பிரதீப்னை வந்து நான் முதல் முறையாக அப்போ தான் ஷூட்டிங்க்கு முன்ன ஒரு நானும் அவனும் பல முறை போயிருந்தா கூட முதல் முறையாக அவன் வரும்போது ஒரு அடர்ந்த காடு, சுற்றியும் அடர்ந்த காடு, அதில் வந்து ஒரு வெட்ட வெளியான ஒரு இடம். அந்த இடத்த ஒரே ஒரு மரம் மட்டும் தனித்து நின்றுச்சு. ஒரு காடு, அடர்ந்த காடு இருக்கிற இடத்துல ஒரு வெட்ட வெளியில் ஒரே ஒரு மரம் மட்டும் தனித்து நின்று அந்த இடத்த நான் வந்து இதை வந்து அவன் வந்து என்ன பண்ணான், எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன் அந்த மரத்தை. ஆனால் நான் அதை அப்படி யோசிக்கவே இல்லை. அவள் காத்திருக்கிறது வந்து இந்த மரத்தை பார்த்து காத்திருந்தா நல்லாயிருக்கும், அந்த மரம் தான் அவன் அப்படின்ற மாதிரி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுக்கு பிரதீப்புடைய அந்த ஃப்ரேம் வந்து பயங்கரமாக இருந்தது. அதே ஃப்ரேமை நாங்கள் படத்தில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். அது வந்து அதை மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே எங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கு. அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு கேரக்டர் எவ்வளோ முக்கியமோ, ஒரு நடிகருடைய ஆக்டிங் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து இந்த கதைக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் வந்து தண்டகாரண்யம் காடு வந்து முழுக்க வந்து இந்த கதையை வந்து பின்னால் ஒரு லேயராக சொல்லிக்கிட்டே இருக்குது. அது பல்வேறு பரிணாமங்களில் வெவ்வேறு உணர்வுகளை தருது. ஒரே இடமா இருந்தால் கூட அது பல்வேறு காட்சிகளை வரும்போது ஒவ்வொரு காட்சிக்கும் வெவ்வேறு பொருளை தந்துக்கிட்டே தருது. ஸோ நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் கலைசரை பேசும்போது மச்சான் அப்படின்னு பேசுகிறீங்க, ரொம்ப உறவோடு பேசுகிறீங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன ரொம்ப அவ்வளோ டீப்பாக பேசுகிறீங்க மீடியாவில் கூட. ஏன்னா நிறைய பேர் சொந்த அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, ஆனால் கூட ஒரு மேடை நாகரிகத்தில் இல்லாட்டி இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு பேசுவாங்க. பட் ஒரு அன்போட மச்சான் அப்படின்னு கூப்பிட்றப்ப அது ஒரு நல்ல உணர்வு இல்லை. ஸோ எப்படி அந்த நெருக்கம்? டீமில் எல்லாம் அப்படி தான், கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் கேஷுவலாக தான் இருப்பாங்க.
அது இல்லாமல் அதியன் தொடர் வந்து நாங்கள் வந்து சிங்கம்னு கூப்பிடுவோம். மெட்ராஸ் டைம்லேருந்தே அவர் மெட்ராஸ்லேருந்தே பழக்கம். ஸோ அது இல்லாமல் நான் வீடுமே நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியா ஜாஃப்ரிகான்பேட்டில் இருந்தோம். என் பின்னாடி தெரியல தான் இருந்தார். ஸோ அதனால் அப்போ பயங்கர நெருக்கம், பயங்கர க்ளோஸு. ஸோ அதனால் அப்போத்துலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதால நான் தோழன் தான் கூடுவேன், இல்லை சிங்கம்னு கூடுவேன், என்ன சிங்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆனால் அவர் மச்சான் கூட எல்லோரும் என்ன தினேஷை எல்லாருமே வா. ஓகே, அதுவும் மெட்ராஸ் டைம்னு சொன்னீங்கல்ல, ஒரு இன்டர்வியூவில் சார் சொன்னார், அதாவது மெட்ராஸ் படத்தில் இந்த கேரக்டருக்கு இவர் வேணான்னு சொன்னால் 5 அசிஸ்டன்ட் இடத்துல நானும் ஒருத்தர் அப்படின்னாரு. பக்கத்திலே வெடிகுண்டு வச்சுட்டு சுற்றிருக்கேன்னு கடுப்பாச்சா? தெரியாதுல்ல நமக்கு. அதாவது அது ரஞ்சித் தொடர் தான் அதை கண்டடைஞ்சார். நம்ம அதை வந்து உண்மையை ஒத்துக்கணும். எங்களுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா அவர் வந்த கோலம் வந்து அந்த அன்பு கேரக்டரை வந்து மொட்டை போட்டு லேசாக முடி மறைஞ்சு வந்திருந்து நல்லா பயங்கர பலமாக இருந்தாப்புல. நாங்கள் வந்து அந்த கேரக்டரை வந்து எங்களுக்கு வந்து மெட்ராஸில் அன்பு கேரக்டர் தான் அதனுடைய உயிராக நாங்கள் யோசிப்போம். நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அந்த சீன் எப்போ வரும், அதே மாதிரி வந்து அந்த அன்புடைய மரணத்தும் போது அந்த கேசட்டை அந்த பாட்டை போட்டு நாங்கள் எல்லாருமே எமோஷ்னல் ஆகி அதுக்கு பிறகு தான் ஷூட் பண்ணி ஆரம்பிக்கிறோம். இப்போ அதை மாதிரி வந்து அந்த கேரக்டருடைய எல்லா தன்மையுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு படத்தில் ஒரு கேரக்டர் வந்து அந்த கதையினுடைய நகர்த்தறதுக்கு மையப்புள்ளியாக ஒரு ஒரு காற்று சுற்றும் போது நிறைய பொருள் கூட பறக்கிற மாதிரி அன்பு கேரக்டர் தான் அந்த மெட்ராஸ் படத்தை சுற்றுது. மற்ற கதாபாத்திரங்களெல்லாம் அதை சுற்றி தான் வருது, அதனுடைய பின்விளைவு தான் அது. அப்போ அது சுற்றிட்டு போன காற்றுடைய பின்விளைவில் தான் செகண்ட் ஹாஃபே இருக்குது. அப்படின்னும் போது அந்த கேரக்டர் யாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று யோசிப்போம்ல. அப்படின்னும் போது எங்களுக்கு அது வந்து உண்மையிலே படலை. நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபைட் பண்ணோம். இன்றைக்கி எப்படி இருக்குது சார்? இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. அதை வந்து நான் கண் கூட பார்த்தேன். எப்படின்னா, நானும் மச்சான்லாம் வந்து தியேட்டர் விசிட் போனோம். நாள் நானும் இயக்குனர் மச்சான் 3 பேரும் போகிறதுக்கு முன்னே நாங்கள் வந்து நார்மலாக யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த காட்சி முடிஞ்சு அதனுடைய எண்டு வரும்போது கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேலே ஒரு சூழ்ந்துக்குன்னு ஒரே அதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன வேறு ஒரு கலையரசன், 5 நிமிஷத்துக்கு பிறகு வேறு ஒரு கலையரசனாக நாங்கள் பார்த்தோம். பிஜிஎம் ஓடுது. நாங்கள் ரொம்ப தூரம் போன பிறகு கூட விடவே இல்லை. வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது போது அப்புறம் நாங்கள் வந்து மச்சானை பாதுகாக்கிற ஆளா, விடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு நார்மலான நம்ம கூடயே இருந்த ஒருத்தனுடைய உழைப்பு, அவனுடைய முன்னேற்றம் வந்து மக்கள் வந்து கொண்டாடும்போது உண்மையிலே ரஞ்சித்தோட வந்து அப்போவே ஓகே நம்ம உருவாக்கினவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு இதை அடையிறாங்கன்னு அப்படின்னு யோசிக்கும்போது கண் கூட அதை நாங்கள் பார்த்தோம். ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நடிக்கிறப்ப இப்போ எல்லாரும் ஒவ்வொரு கதையோடு வருவாங்க. ஆனால் கதையை தாண்டி அந்த கதையில் ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஐடியாலஜியில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு யோசித்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக யோசிப்பேன். அந்த தப்பான படத்தில் போய் நடிச்சிட முடியாதுல்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லைனா ஒரு பீப்புளோ இல்லைனா ஒரு ரிலீஜன் எதாக இருந்தாலும் ஒரு யாரையும் அதான் நான் எப்போவுமே டிசைட் பண்ண ஒரு படம் யாருமே கரெக்டாக காட்டுதலோ பட் யாரையும் தப்பாக காமிச்ச கூட தான் நம்ம யோசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான இஷ்யூ சொல்கிற படத்தில் இருக்கிறது பிரச்சனை இருக்குது, நான் இருக்க மாட்டேன். ஓகே, பட் அது எல்லா ஆக்டருக்குமே அது ஒரு தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கணும். வந்து எவ்ரி ஆக்டர் டைரக்டர் சினிமானாலே இட்ஸ் லைக் மாஸ் மீடியம், கொஞ்சம் கண்டிப்பாக டெஃபினெட்லி தே ஹேவ் டு பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆல்சோ. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டை நினச்சி நம்ம கடந்து போயிட முடியாது. ஸோ இங்கே காமிக்கப்படுற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரலாம், டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணலாம். இப்போ தண்டக்காரன் மாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேன்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது இது இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம இவ்வளோ நடக்குது, ஸோ எப்படி இதெல்லாம் நம்ம ஒன்றும் அப்போ நம்ம வந்து வாழ்கிற லைஃப் வந்து இப்போ எவ்வளோ சூப்பர் அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரு மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அந்த படம். ஸோ அந்த மாதிரி அது வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு படைப்பில் வந்து அது அவ்வளோ பவர் இருக்குல்ல. ஸோ இப்போ நாளை பின்ன அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம நடந்து நம்ம யதார்த்தமாக கடந்து போக மாட்டோம், அதோட வழியை புரிஞ்சுப்போம், அதோட அது பின்னாடி இருக்க பீப்புளோட பிரச்சனையை புரிஞ்சுப்போம். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு மக்களுடைய வாழ்வை நம்ம எடுத்து படம் பண்ணும்போது அந்த மக்களோடு சேர்ந்து நம்ம பயணிக்க வேண்டிய சூழல் வரும். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ பட்டியலத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. குறிப்பாக இந்த படம் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வரும்போது நீங்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அவங்கள்ட்ட பேச நிறைய பேர். ஃபஸ்ட்டு டேவே ஒரு ஷார்ட்டே அந்த ஒருத்தர் போட்டு இந்த காப்பை தான் வாங்கி எனக்கு போட்டு விட்டார் இவர். அந்த இதே இந்த ரியலாகவே இப்போ நான் பண்ணுற நான் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு வேலை பண்ணிட்டுருப்பேன். அது என்னன்னா பல ஆண்டுகளாக வந்து அது மாதிரி அது பேர் என்ன சொல்லுற ஏபிடபிள்யூ அது வந்து ஃபாரஸ்ட் இந்த டிஎஃப்ஓ. ஏன்னா இப்போ டிஎஃப்ஓ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஃபாரஸ்ட் அவங்க போகிறாங்களோ அந்த லோக்கலில் இருக்க ட்ரைப்ஸில் இருக்க ஒருத்தங்கள அந்த காடை ரொம்ப முழுமையாக இன் அண்ட் அவுட்டாக தெரிஞ்ச ஒருத்தர் கூட வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பாக இருக்கவங்க பல பேர் பல ஆண்டுகள் வேலை செஞ்சு அவங்க பெர்மனெண்ட்டே அவங்க போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் பண்ணும்போதே நான் அந்த நடிச்சிட்டு இருப்பேன், பார்த்தா உண்மையாகவே அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி
இருக்க ஒரு அண்ணா வருவார். ஸோ அவங்கள பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த பீப்புளை மீட் பண்ணோம். பாடி லாங்குவேஜ் அவங்க அந்த காட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக போகிறோம்ல, நமக்கு ஒரு தயக்கம் இங்கே போகலாமா வேணாமா ஒரு யோசனை இருக்குது. அவங்க வந்து ஒரு கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் மாதிரி அப்படி பயங்கர மாசாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னும் நோட்டி இப்போ இந்த ஸ்மெல் வந்தால் இங்கே என்ன இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஏதோ பாதத்தை பார்த்து சொல்கிறது, யானை வந்துட்டு போச்சா வருமா அப்படின்னு அது மாதிரி தான் பயங்கரமாக சொல்லுவாங்க. எப்படி அந்த யானை சாணத்தை அந்த சூடை தொட்டு பார்த்துட்டு எவ்வளோ நாள் மாதிரி போனது, எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மக்கள்கிட்ட பழகச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேபி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர நினச்ச சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. குறிப்பாக நம்ம கிராமத்துக்குலாம் போனால் மக்கள் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நம்மகிட்ட புலம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துச்சா? இல்லை, அந்த ஜாபில் இருக்க டிஃபிகல்ட்டிஸை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டோட வேல்யூஸை பற்றி பேசுவாங்க பயங்கரமாக. ஸோ முன்னாடி வந்து இப்போ பயங்கர இதுவாக இருந்தால் டக்குன்னு அது ஃபாரஸ்ட் இப்போ கவர்மெண்ட் டக்குன்னு ஒரு எடுத்துக்கிட்டப்போ அதை நம்பியே இருக்கிற ஒரு அவங்களே வந்து இப்போ காலங்காலமாக நம்பி இருந்தவங்களே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் போய் இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்கல்ல, எதுவும் பொருள் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து அவங்களை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அவங்க வந்து அவங்க வாழ்ந்த காட்டில் அகெயின் ராஜா மாதிரி இருந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும்னு அது கஷ்டம் இல்லை. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரெய்லரில் ஒரு அழகான ஒரு வார்த்தை வச்சுருப்பீங்க சார். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேற ஒன்று இருக்கும், காலையில் பார்த்தா நீங்கள் வேற ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருப்பீங்க, நாங்கள் என்ன குற்றவாளி அப்படின்னு. ஸோ அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ கேட்க வேண்டிய அவசியம் இன்னும் நிறையா இருக்கா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இந்த மண்ணில் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும், அது சமப்படுத்துகிற வரைக்கும் மேட்டை வந்து உடக்கி வச்சு பள்ளத்தில் தள்ள வேண்டிய, அது வந்து கேள்விக்கணைகளாகவும் பகடையாகவும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து நம்ம தன்னுடைய படைப்பின் வழியாக நாம் கண்ட நம்ம வாழ்க்கையில் பார்த்த சம்பவங்களுக்கு மக்களுக்கு அது பயன் தர வகையில் ஒரு கலந்துரையாடலை வந்து தொடர்ந்து நம்ம முன்வைச்சுட்டு தான் இருக்கோம். ஓகே, அது ட்ரெய்லரில் நிறைய உங்களுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் காட்டுற மாதிரி காட்சிகள் இருந்துச்சு. இந்த கல்யாண காட்சிகள் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை அங்கே போனதுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? இல்லை, நம்ம அங்கே ஃபீல்டு ஒர்க் போன பிறகு தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம நகரங்களில் இருக்கிறோம், அவங்க வந்து டீப்பாக ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு பழங்குடிக்குமே ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு மொழி இருக்குது இதுக்கு. அப்படின்போது அவங்களுக்கும் தனித்தனி குலதெய்வம் இருக்குது, வழிபாடுகள் முறைகள் வேறு இருக்குது. அப்படின்போது நாம் என்ன பழங்குடி மக்களை பற்றி பேசுகிறோம், எந்த பகுதியில் பேசுகிறோம், அவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம எதுவும் இல்லாமல் அதே வகையில் ஆக்கப்பூர்வமாக அந்த கதைக்கு எது பயன்படுமோ அதை மட்டுமே நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். சாரோட சில ரொமான்டிக் காட்சிகளாக இருக்கிற மாதிரி நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம். நல்லா பண்ணாரா ரொமான்ஸ்? இது வேண்டாம் இருப்பா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நல்லா பண்ணாரு. நீங்கள் அவங்க என்ன வெறுப்புன்னா ரொமான்ஸ் வந்து ஏன் ஆண் தான் பண்ணணுமா, நான் பண்ணக்கூடாதா? அப்படி ஏன் அப்போ ஒரு ஆண் தான் ஒரு ரொமான்ஸை தொடங்கணும், முதல் படி அவர் தான் எடுத்து வைக்கணுமா, நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி? ஏன் எல்லா உயிருக்குமானது தானே இது. அது அப்படினாலும் உங்கள் கேள்வியால் தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. இல்லை அவங்க ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர். எந்த இது கொடுத்தாலும் அவங்க பயங்கரமாக பண்ணுவேன். ஸோ ரொமான்ஸ்லாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். அவங்க தவிர நம்ம தோழர் தான் இன்னும் பெரிய பிக் ரொமான்டிக் பர்சன். அவங்களோட கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷனுக்கு கீழே தான் நம்ம இதெல்லாம் பண்ணேன். ரொமான்டிக் சீன்லாம் வந்து நடிச்சு காட்டுவார்? அதாவது நடிச்செல்லாம் காட்ட மாட்டேன், அதெல்லாம் நம்மளோட ஸ்பேஸ். பட் கதைக்கு என்ன தேவை அது அவங்க சொல்லுவோம், அது நம்ம மேலே தான் இருக்கோம். அது நம்ம எப்படி பண்ணணும் நம்ம மேலே தான் இருக்கும். ஸோ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க வர அந்த மாதிரி ரொமான்டிக்கான பர்சன்? ஆக்சுவலி அவங்க பேர் வந்து அதிரை வந்து அவங்களோட ஒய்ஃபோட பேர். ஸோ நிறைய பேருக்கு அவங்க ஒய்ஃபோட பேர் அவங்க பேரில் அவங்க சேர்க்க மாட்டேன். ஸோ அதுவே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்க மேலே. இதுக்கு மேலே சாட்சி என்ன வேணும்னு கேட்க. ஆமாம். சூப்பர். ஸோ தண்டக்காரண்யம் படம் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படம் வர்றதுக்கு? ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டிப்பாக பேசப்படுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த படத்துக்காக நான் வந்து நிறைய நாளாக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம். ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஷூட் பண்ணேன். ஸோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். பிகாஸ் இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸில் நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன். ஸோ
யா வெரி எக்ஸைட்டட். ஆமாம். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய படம் வரப்போகுது. மக்கள் எப்பவுமே இந்த படத்தை ஒரு படம் பார்க்க வரணும்னா ரொம்ப ட்ரெய்லர் பார்த்துட்டு வர்றாங்க சார். முன்னாடியெல்லாம் இவ்வளோ ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதெல்லாம் இருக்கா, இது இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜட்ஜ் பண்ணி வராங்க. ஸோ ட்ரெய்லரை பார்க்குறப்போ ஆப்வியஸாக படம் எல்லா மக்களையும் போய் சேர வேண்டிய ஒரு கதையாக எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன காரணம் சார்? அந்த படத்தை பார்க்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, 1 2 இல்லை. ஏன்னா இது அவங்களை வந்து பல்வேறு லேண்ட்ஸ்கேப்பை அறிமுகப்படுத்தும். இது வரைக்கும் படங்களில் வெறும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்களாக இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் வந்து இந்த கதை களத்துக்காக அலைஞ்சு அதுக்காக உழைத்து அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த எமோஷனல் கூட்டுறதுக்காக பல்வேறு லேண்ட்ஸ்கேப்பை நாங்கள் அடைஞ்சு அதை உருவாக்கியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த கதை வந்து ரொம்ப இதுவரும் சொல்ல தயங்கின கதை, சொல்ல மறந்த கதை, சொல்லவே முடியாது நினச்ச கதையை நாங்கள் வந்து படமாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வழியை ஒரு காட்டுக்குள் அடர்ந்த காட்டுக்குள் கடந்த அந்த கதையை அந்த மக்களுடைய எளிய மனிதர்களுடைய கேட்பாரட்டு கிடக்கும் அந்த மக்களுடைய இரத்தமும் சதையுமான அந்த கதையை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து என்னுடைய பொறுப்பு ஒரு கலைஞனா. இதை மேற்கொண்டு கொண்டு போய் ஒவ்வொருவர்களும் அதை வந்து அவர்களுக்கான வழியாக உணர்வதும் அந்த வழியை அடைந்த மக்களுக்கு ஒரு சிறு அளவாவது சக மனிதன் வழியை புரிந்து அவர்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்குவதற்கும் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சொல்லை வழங்குவதற்குமான பங்கை இந்த ஊடகமும் பத்திரிகையும் மற்ற சமூக நலன் கருதி இருக்கிற தோழர்களும் அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். மக்கள் வந்து இந்த கதையில் இருக்கிற உண்மையும் நாங்கள் நேர்மையோடு அணுகின எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாமல் மக்களின் பக்கம் நின்று மக்களின் வழியில் இருந்து இந்த கதையை நாங்கள் சொல்கிறதுனால இந்த உண்மையை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நம்புகிறோம். கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய கதையும் சொல்லுவோம். ஸோ நீங்களும் கெத்து தினேசனும் சேர்ந்து ஒன்றா நடித்து படம் வருது. 2 நல்ல நடிகர்கள், தினேஷ், அப்புறம் ஷபீர், பாலா, வின்சு, ரித்விகா, நிறைய பேர் நடிச்சிருக்கோம். கண்டிப்பாக படம் உண்மையாகவே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஆர் ஃபிலிம், எல்லார் ஃபிலிமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் தண்டக்காரனே வந்து எனக்கே பர்சனலாக ஒரு வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். நான் எப்போவுமே நான் நடித்த படங்களை பார்க்குறது ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப தயக்கப்படுவேன். பட் நான் தண்டக்காரன் நான் தான் கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லோரும் சொல்லி ஃபோன் பண்ணி சொல்ல நம்ம எக்ஸைட்மெண்ட் ஏறிட்டே இருக்குது. எல்லோரும் ஃபோன் பண்ணி பயமாக பாராட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம கேங்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குறை சொல்கிற டீம் தான் இருக்கும். அந்த டீம் ஃபோன் பண்ணி பாராட்டும் போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ரொம்ப தமிழ் சினிமாவில், ஒரு இந்தியன் சினிமாலே ஒரு மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண ரஞ்சித் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அது வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக, வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி, அந்த ரொம்ப நெருக்கமாக வந்து அதையும் பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம பிரதீப் பண்ணியிருக்கான். மியூசிக் ஜஸ்டின் எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போகும்போது நம்ம வந்து என்னென்னா இப்படிலாம் நடந்திருக்கா, ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது உலகத்தில், இந்த மாதிரிலாம் கூட நடக்குதுன்ற ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம லைஃப் வந்து நம்ம பயங்கரமாக வேல்யூ பண்ண தோணும். ஸோ தண்டக்காரன் படம் செப்டம்பர் 19 வெளியாகி மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி தல.